ஆனா நாலு முடி இவ்வளவு வாங்கிட்டு ஒன்றும் அறியாதது மாதிரி அப்படியே வந்து இருந்திய பாருங்க. அந்தாலதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க ஏதாச்சும் சொல்லி சிரிப்பேன்தாம்னா அந்த பக்கத்து வீட்டு வாசல்ல படுத்திருந்தேன். அந்த நேரம் தான் நீங்க ஃபோன் பண்ணிய, அதான் அப்படியே கிளம்பி வந்தேன். நீங்க கிளம்பி வந்தது எடுத்ததெல்லாம் ஓகே, இருந்தாலும் பிரச்சனையே நடக்காதது மாதிரி ஒன்று காட்டுனீ பத்தியலா. உண்மையா சொல்ற நாலு முடி, இந்த விஷயத்துல எல்லாம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எம்மா என்ன நடிப்புப்பா. என் வீட்டுக்காரெல்லாம் எதுவுமே சொல்லல. சிரிங்க, நல்லா சிரிங்க. என் பொழப்ப பார்த்து எல்லாரும் சிரிப்பாதான் சிரிக்காவ. சிரிங்க. இதுல வேற வெள்ளக்காரிக கூட சேர்ந்து ஸ்டேட்டஸா போடியான்னு சொல்லி சொல்லி அடிச்சான் சின்ன பொண்ணு. என்ன இழுவ ஓவரா சிரிச்சிட்டு இருக்க? என் கதையை கேட்ட உனக்கு நக்கலா தான் இருக்கேன்னா? சிரிப்பான்னா நல்லா சிரிப்பா. ஏன்னா உன் வீட்டுக்காரவனை அடிக்காம விரட்டி விட்டான் இல்லையா, அதனால தானே. என்னெல்லாம் அடிச்சலக்கா, அடிச்சா இந்த உலகமே அதிரும். அடிச்சுட்டான்னு நினைச்சிடுங்க, எங்க அம்மா அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிக்க மாட்டாவ. நீ அந்த தைரியத்துல தான் இருக்கான்னு நல்லா தெரியுது. எப்படி விரட்டி விரட்டி அடிச்சான் தெரியுமா? இந்த ஷியானா பிள்ளை எல்லாம் ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. அவ எப்படி ஹெல்ப்புக்கு வருவா? கன்னியாகுமரி போகும்போது அவளை என்ன கூட்டிட்டா போனி அவ ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு? இந்த திஷ்டி தேங்காயை தூக்கி போட்டு உடைச்சிய மாதிரி உடைச்சிட்டேன் சின்ன பொண்ணு. அதோட என் மனசுமே உடஞ்சி போச்சு. என்ன நிலை நிக்காமா ஆஞ்சி எடுத்தா 4 கிலோ கரைக்கு தேர மாட்டான். அவன் என்கிட்ட இருக்கிற நிலைமை பத்தியா? சரி விடுங்க, இதோட விட்டாரேன்னு அடிச்சுட்டு சந்தோஷப்படுங்க. அவ்வளவா ஆத்திரமா வருது. என்ன இருக்கு கன்னியாகுமரி, நம்ம கன்னியாகுமரி போனது ஒரு குற்றமாயி போச்சு பாரு. செப்பா. போனதெல்லாம் குற்றம் இல்லக்கா, பிள்ளைகளை விட்டுட்டு போனதுதான் தப்பாகி போச்சு. சரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், நம்மளும் யோசிக்காம கொள்ளாம கிளம்பிட்டோம் பாருங்க. சரி பார்த்துக்கலாம்க்கா. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த நேரம் எல்லாரும் பால் வாங்க போவா இல்லையா? நம்மள இங்க கிடைக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாளுவ? ஆமா பத்திலக்கா, கீதா ஒருத்தி பார்த்தா போதும் ஊரு உலகத்துக்கே டம்பட்டம் அடிச்சிருவாளே. என்னக்கா பண்ண? வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா வெரைட்டி வெரைட்டி அடிப்பா. வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு, இதுல இருந்தே ஏதாவது சமாளிக்கிற மாதிரி பாப்போம். 100 ஆயுசு வாரா பாரு. எவ்வளவு என்ன இந்த காலையில இங்க இருக்காளுவ? என்ன புழுக்கமா இருக்கு பத்திலக்கா. வீட்டுக்குள்ள ஃபேன 10ஆம் நம்பர்ல வச்சாலும் கிடக்க முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. எனக்கெல்லாம் ஏசி 24 மணி நேரம் ஓடல, அவ்வளவு சூடா இருக்கு சின்ன பொண்ணு. வீட்டுல கிடக்கும் போது எவ்வளவு அழகா இருந்துச்சு பத்தியா? ஆமாக்கா, அதனால தானே இங்க வந்து படுப்போன்னு சொன்னேன். நீங்க கூப்பிட்டதால தான் நான் வந்தேன், இல்லைன்னா நான் எல்லாம் வந்திருக்கே மாட்டேக்கா. படுக்க அழகா அதனால இருந்து நல்லாதான் இருந்தாலும் சொல்லி என்ன கீதா பாத்துக்கிட்டு பாக்காத மாதிரி போறா? இல்ல இல்ல, ஏதோ நீங்க ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்கீங்கல்ல, எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதனால தான் அமைதியா போறேக்கா. ஓ சரி சரி. ராத்திரி ஃபுல்லா இங்கேயே படுத்துருந்தியே, கொசு ஏதாவது கடிச்சா எப்படி? கொசு கொஞ்சம் கடிச்சுதான், ஆனா இந்த மர காத்துல எல்லாம் அழகா இயற்கையோட இயற்கையா தூங்கணும், நல்லா இருந்துச்சு பத்துக்க. ஓ சரிக்கா சரி. சின்ன பொண்ணு நம்பிக்கிட்டா. எது எப்படியோ, நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் மீசையில முள்ளு குத்தாத்த மாதிரியே நம்ம பேசிக்கிடுவோம் பத்திலா. சரி சரி விடு. இனி சாப்பாட்டு எடுத்து என்ன பண்றது? டீ கொண்டு வரேன்னு போன லட்சுமிக்கா அதே போக்கா போயிட்டாவ, இன்னும் காணல பாருங்களா. என்னென்ன பண்றது இப்போ? இருங்க, 24 மணி நேரமா சாப்பாடு 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 வரோம். இல்லைன்னா நம்மளே ஏதாவது ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணலாமா? எப்படி? எக்கா எல்லாம் தானே நடக்கும், பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன சின்ன பொண்ணு இவ ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இருங்க அக்கா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் காப்பி என்னாச்சுன்னு போய் பாப்போம் வாங்க. ஆமாண்ணா, எழுபது ஒரு கப்பு காப்பி குடிக்காத தலைவேதனையா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு 2வது அப்ப யோசிப்போவா. வாங்க. நீ அந்த கொஞ்ச நேரம் கிடந்து தூங்க வேண்டியதானே? நான் எழும்ப, நீ ஏன் எழும்புனா? நீ போய் படு போக்கா. நான் இங்க வந்த பிறகு 5 மணி கிளம்பி, வீட்டுல எல்லாம் 3 மணி 4 மணிக்கே எழும்பி சமையல் பண்ணணும். பிள்ளைகளுக்கு லீவ் விட்டதால இப்ப கொள்ளலாம். பின்ன உன் வீட்டுக்காரர் கொடுத்துறதா நீயும் காலையிலேயே எழும்பியானே? ஆமாக்கா, சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் போல வச்சு கொடுத்து விட்டுட்டேன்னா மத்தியானம் சாப்பிடுவாங்களேன்னு நிம்மதியா இருக்கான். இல்லைன்னா கடையில் போய் வாங்கி எடுத்து எதுக்கு
அதனால தாக்கா காலையில் எழும்பி கொஞ்சம் முடிச்சு ஓர வச்சு கொடுத்து விட்ருவேன் பார்த்துடுங்க. குழம்பு இல்லைனா கூட அவைய சமாளிச்சு போவே, ஏதாவது தயிர் ஏதாவது வாங்கிப்பாவ. சோறு கொடுத்து விட்டுட்டா நிம்மதியாக இருக்கேங்க்கா. ஆமாம் செல்வி, எதுக்கு கடையில் கொண்டு 100 ரூபா 200 கொடுத்துட்டு இப்போ எல்லாம் பாரு, ஒரு டீ வாங்கினாலே 15 ரூபா 18 ரூபா கேட்குறான். கேட்டால் கேஸுக்கு 2 ரூபா 3 ரூபான்னு சேர்த்து. அப்படி காலம் போயிட்டுருக்கு. ஆமாக்கா, அதனால் வேண்டாண்டா நானே எலும்பி எல்லாம் பண்ணிடுது. நான் தான் எலும்பு, நீ ஏன் எலும்புன? நீ போய் படுப்போவா? இல்லடி, என்னதான் நம்ம காலையில் பிள்ளைகளுக்கு லீவ் இருந்தாலும் லீவ் இல்லாட்டலாம் அந்த டைமுக்கு நமக்கு முழிப்பு வந்துடுது பார்த்துக்க. இனி படுத்தாலும் உறக்க வராது. இந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் கும்பகரணம் உறக்கம் உறங்கி அழுவ பாரு. சுபி பையனா கூட சேர்ந்து இப்போ நல்லா உறங்கட்டு. நீ போகிற வீட்டுள்ளதான் எப்படின்னு தெரியல. ஆமாக்கா ஆமாம், மே மாதம் ஃபுல்லாக நல்லா உறங்குவ. ஜூன் ஆனோன்னா மறுபடியும் பல்லடம் திறக்கும், உடனே எடுக்கணும். ஆமாம், ஆனால் என் முகம் இருக்கானே, கிரிக்கெட்டெல்லாம் விளையாடானா எப்பா அலாரம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், கரெக்டாக டான்னு எழுப்பி கிளம்பி போயிடும் பார்த்துக்க. அதே இது பல்லடத்தோளுக்கு போகணுமா இல்லை ஏதாவது காலையில் எழுப்பி ஹோம்ஒர்க்கை முடிச்சோன்னா அவனுக்கு கண்ணில் முழிப்பு வராது. நம்ம எழுப்பி எழுப்பி நம்ம உயிர் தான் போகும் பாரு. ஆயுசுமா ஏன் மக்களே? அப்ப நீங்க பெரியம்மா அமைதியா இருக்கேதா எங்க அம்மா. எப்படில கண்டுபிடிச்சா? நான் உன்னை கூப்பிட்டா நீ குவாத்துற தானே என்னண்ணா அப்படின்னு கேப்பா. பத்தியா பெருமை வர என்ன பாசமா சிரி சிரிட்டு கேட்கவ. சொல்லுவா, இனி உனக்கும் பெரிய மேரு போறது வரை என்ன கண்ணில் படாது தானே? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் என்ன சோடி மாதிரி நிறமாற பச்சைன்னு நினைச்சீங்களா? இப்ப எதுக்குல அந்த பிள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கா? அது உன்னை பத்தி ஏதாவது சொல்லுது, அது பாட்டு தூங்க தானே செய்யுது. இவனுக்கு அவ்வளவு சொல்லலாம் நிம்மதி இருக்காது. நாங்க குடிச்சாச்சுப்பா. அக்கா தங்கச்சி சேர்ந்தானா அரட்டை அடிக்கிறியா? அரட்டை ஏப்பா ஒன்னும் அடிக்கலமா, நீ வா காப்பி ஊத்தி தரேன். சரி வாங்க. நீ இரு, பையனுக்கு காப்பி மட்டும் ஊத்தி கொடுத்துட்டு வரேன்னா. சரி செல்வி. வந்ததுலேருந்து லட்சுமிக்கு அடிச்சவே இல்லை, நான் ஃபோன் பண்ணி பேசுவோம். காலையில் ஒரு வேளை வேலையா இருப்பாளா இருக்குமோ? ஹலோ ராணியக்கா, லட்சுமி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கக்கா. நீங்கள் எப்படி இருக்கிறிய? என்ன வரதா டைடியா? உங்கள் ஊரில் நீங்கள் இல்லாமல் நேரமே போக மாட்டேங்குதுக்கா. நாளை கழிச்சு கிளம்பிடுவேம்மா. ஓ அப்படியாக்கா, சரிக்கா சரி சரி. அப்புறம் பிள்ளைகள் என்ன பண்ணியாவ? எல்லாரும் கலந்து உறக்கம்மா, நானும் தங்கச்சியும் தான் எலும்பி இப்போ தான் உட்காந்துருக்கோம். ஓ அப்படியாக்கா. என்ன லட்சுமி வேலையா நடக்குது, சவுண்டா இருக்கு? ஆமாக்கா, டீ போட்டுட்டு இருக்கேன். இங்கே சின்ன பொண்ணு வசந்தி உமா 3 வரை வீட்டில் சண்டை போட்டுட்டு நைட்டு வீட்டோட துரத்தி விட்டுட்டானு பார்த்துருங்க. பார்க்க மறக்கமா இருக்கு, அதான் டீ போட்டுட்டு இருக்கேன்க்கா கொண்டு கொடுக்கறதுக்கு. ஏன் என்னாச்சு? வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லாமல் பிள்ளைகளையும் விட்டுட்டு இவ்வளோ கன்னியாகுமரி போயிருக்கழுவ. அவனும் 3 பேருமே கோபத்தில் விரட்டி விட்டுட்டானோக்கா. ராத்திரி ஃபுல்லாக தெருவில் நடந்து உறங்கிருக்கு. ஐயே அப்படியா? இந்த பிள்ளைகளோட இதெல்லாம் தேவையா பாரு, எத்தனை வாட்டி நம்மளும் விலைக்கேச்சு பாரு லட்சுமி. நானும் போய் திட்டுனேக்கா, என்ன மனசு கேட்கல. சரி ஒரு கப்பு காப்பி மட்டும் போட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருக்கேன்க்கா. சரி லட்சுமி, அப்போ போய் போட்டு கொடு. சரி அப்போ வைக்கட்டா? சரிக்கா. சே, ஏன் தான் இந்த 3 பேரும் இப்படி இருக்கவனே தெரியலையே. எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்தாத்ததுவ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.